ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கருவேப்பிலை இட்லி பொடி செய்யலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கை கருவேப்பிலையை கழுவி வச்சுருக்கேன், அதை வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு 6 பல்லு பூண்டு. இதை வதக்கிக்கலாம். காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 15க்குள்ள காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். வறுத்த தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது ஆறினோடனே மிக்சி ஜாரில் போடலாம். எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ட்ரை மேங்கோ பவுடர், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ முதல்ல நம்ம அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா கொரன்னு இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கருவேப்பிலையும் இதில் போட்டு இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கறி லீவ்ஸ் இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை இட்லி பொடி. நீங்களே இதை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி ஆற வச்சு இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரையும் இந்த பவுடர் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் தேங்காய் வேர்க்கடலாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் 1 மந்த் வரையும் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு கண்டெய்னர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி, தோசை எதுக்கானாலும் நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். நீங்கள் ரைஸு கூட இதை பொடியில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.